வெனஸ்டே மார்னிங் மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் நான் 2 days ஒன்ஸ் ஆகுது பாசிப்பயிறு சுண்டல் எல்லாமே முளை கட்டி வச்சு சாப்பிட்ருவேங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நான் அந்த துணியில் போட்டு முளை கட்டி வைக்கிறதுக்கு முடப்பட்டுட்டே சாப்பிடாமே விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஹெல்த் வீக் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் வாங்கியிருந்தேங்க. villagetech.inங்கிற வெப்சைட்டில் வாங்கியிருந்தேன். உண்மையாகவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு இவ்வளோ அழகாக சூப்பராக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது வந்துட்டு ப்யூர் மண்ணில் தாங்க செஞ்சுருந்தாங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. ஸோ நம்ம நேச்சுரல் முறையில் செஞ்சதுனால எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் இருக்கிறனால ஹெல்த்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸ்ப்ரவுட்ஸும் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சுங்க. நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக முளைக்கட்டி வரும்னு சொல்லிட்டு. ஸோ 2 பார்ட் கொடுத்துருப்பாங்க. 2யும் நம்ம சுண்டல் பாசிப்பயிறு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நைட் கொஞ்சம் ஊற வச்சு தண்ணியில் அதில் எடுத்து போட்டு வச்சுட்டா அழகாக முளைக்கட்டி வந்துருந்துச்சு. சுண்டல் மட்டும் ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா ஆகுங்க முளைக்கட்டி வரதுக்கு. பாசிப்பயிறு அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. இது 2மே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சேலட்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை ஊற வச்சு நம்ம அரைச்சி தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி கரும்பு சக்கரை போட்டு சாப்பிட்ருவேன். அட்லீஸ்ட் நீங்களும் 2 days ஒன்ஸ் ஆகுது எடுத்துக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. வில்லேஜ் டெக்காருங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கியிருந்தேன். பேஜ் டேக் பண்ணுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா நைட்டு கொஞ்சம் சாப்பாடு நிறையவே மிச்சமாயிடுச்சுங்க. நாங்கள் எப்போவுமே சாப்பாடு மிச்சமான அதை வெளியே எடுத்து கொட்ட மாட்டோம். இந்த மாதிரி புளி ஊற்றி வச்சு அதை தாளிச்சுக்கோ காலையில். ஸோ ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்ருவோம். உண்மையாலுமே இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நான்லாம் முதல்ல சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஆத்தா இந்த மாதிரி தான் அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் சாப்பாட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா அத்தை வந்துட்டு கோவக்காய் கடையல்மு ரசம் பொரியல் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக நான் புளி சாப்பாடு மட்டும் கிளறி சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருந்துச்சுங்க. நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய என்கொயரிஸ் வருதுங்க. நான் ரிப்ளை பண்ணலேன்னு தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய வரதுனால எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாக இருக்குது. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ பேஜ் செக் பண்ணி பாருங்கள்.